தமிழ் சட்டம் நியூஸ். சேலம் மாவட்ட பளு தூக்கும் போட்டி 2025, 2026 இளையேர், ஜூனியர் சீனியர் ஆண்கள் பெண்களுக்கான பளு தூக்கும் போட்டி ஸ்ரீ மதுர காளியம்மன் பொது மகாஜனா திருமண மண்டபத்தில் சேலம் மாவட்ட பளு தூக்கும் சங்க தலைவர் எல்.ஆர். மார்க்கோனி தலைமையில் நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்ட பளு தூக்கும் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார். இப்போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா. ராஜேந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு அன்னதானப்பட்டி பகுதி செயலாளர் தி.மு.க. கார்த்திகேயன், 59வது டிவிஷன் மாமன்ற உறுப்பினர், சேலம் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஆர்.பி. முருகன், கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன், மாநகர தி.மு.க. நெசவாளர் அணி அமைப்பாளர் இளங்கோவன், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவராஜ், மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் சேலம் மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் ஆர்.வி. பாபு, 59வது கோட்ட செயலாளர் அ.தி.மு.க. எம்.கே.எஸ். விநாயகம், 57வது டிவிஷன் பிரதிநிதி அ.தி.மு.க. முருகேசன், மாவட்ட துணைத் தலைவர் எஸ்.டி.டபிள்யூ.இ. கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜகோபால், சக்திவேல், காந்திநகர் கோவில் கமிட்டி தலைவர் சின்னத்தம்பி, சிவசக்தி நகர் கோவில் கமிட்டி தலைவர் ரவி, பெருமாள் கோவில் மேடு கோவில் கமிட்டி தலைவர் ஸ்ரீதர், மோகன்குமார், மகேந்திரன், சிவசக்தி நகர் கோவில் கமிட்டி துணைத் தலைவர்கள் மாதேஸ்வரன், நல்லசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக 52வது கோட்ட கழக செயலாளர் தி.மு.க. ஆசித்தம்பி, 49வது கோட்ட கழக செயலாளர் தி.மு.க. சசிகுமார், 59வது கோட்ட கழக செயலாளர் தி.மு.க. எஸ்.பி. முருகன், 59வது கோட்ட கழக துணை செயலாளர் தி.மு.க. குமார், 60வது கோட்ட கழக துணை செயலாளர் தி.மு.க. மாணிக்கம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சந்திரசேகரன், 49வது கோட்ட கழக பொருளாளர் தி.மு.க. பிரகாஷ், இர. பாபு, இளைஞரணி அமைப்பாளர் அன்னதானப்பட்டி பகுதி கழகம் பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாசநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கல்பனா, சேலம் அரசு கலைக்கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் சிவக்குமார், பாப்பா மைந்தன் நாடக நல சங்கம் நிறுவனர் மற்றும் தலைவர் மேட்டூர் முனைவர் பாலகிருஷ்ணன், நாமக்கல் மாவட்ட பளு தூக்கும் சங்க செயலாளர் இளங்கோவன், துணை செயலாளர் மதிவாணன், சேலம் சதன் ரயில்வே நேஷனல் மெடலிஸ்ட் சாமிநாதன், நாமக்கல் பாவை பொறியியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் சந்தானராஜா, சேலம் சதன் ரயில்வே ரஞ்சிகுமார், தமிழ்நாடு காவல்துறை பழனிவேலு, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நல்லகுமார், நாமக்கல் திரினிட்டி உடற்கல்வி இயக்குனர் அர்ச்சனா, ஜங்கம் எஜுகேஷன் டிரஸ்ட் செயலாளர் பாபு என்கிற சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் வீரர், வீராங்கனைகளை நவம்பர் மாதம் 28 தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பொன்சிஸ்லி பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மாநில அளவிலான பளுதூக்கம் போட்டிக்கு தகுதி உள்ள வீரர், வீராங்கனைகளை மாநில போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தனர். சேலம் மாவட்ட பளுதூக்கும் போட்டி 2025, 26 சேலம் மாவட்ட பளுதூக்கும் சங்கம் இன்று ஏற்பாடு செய்துள்ளது. இளையோர், ஜூனியர், சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டி இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியானது மாலை 6 மணி அளவில் பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர், வீராங்கனைகளுக்கு இம்மாதம் 28, 29, 30 ஆகிய தேதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பொன்சிலின் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மாநில அளவிலான பளுதூக்கும் போட்டிக்கு தகுதி உள்ள வீரர்களை இந்த போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்றைய தினம் இந்த மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டியை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார். மேலும் இந்த போட்டி தொடர்ந்து இன்று நாள் முழுவதும் நடைபெறும். இந்த போட்டியானது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் நினைப்பாங்க அது பெரிய அந்தளவுக்கு ஸ்டேஜில் பெரிய இடம் இருக்குது. ஆனால் இந்த இடம் அப்படிங்கிறது விதை. ஸோ இங்கே நம்ம என்ன விதைக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாகும். நாளைக்கு ஒலிம்பிக்ஸில் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து இந்த போட்டியை சொல்லி செய்ய ஆரம்பித்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் ரயில்வேஸில் தேசிய அளவில் சார்ந்து நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்டில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மண்ணிலேருந்து நம்ம விளைச்சாலும் ஒலிம்பிக்கிற ஒரு வெளிச்சத்தை நோக்கி அடைய முடியும். ஸோ அதுக்கான ஒரு முதல் உந்துதலை இந்த மாவட்ட அளவில் ஏற்பாடு செய்த இந்த மாவட்ட சங்க தலைவர் மார்க்கோனி அண்ணா அவர்களுக்கும் நமது பயிற்சியாளர் மற்றும் சேலம் மாவட்ட பளுதூக்கும் செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்கள், விவசாயிகள் சண்முகம் அவர்கள் இங்கு விதைக்கப்படுகிற விதை நிச்சயமாக ஆவதற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இது விளையாட்டு வீரர்களுக்கு பெரும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள்.